ஹாய் கைஸ், இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன எம்டி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐஸ் ஸ்டிக்கர் 2.4 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 5 பீசஸ் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த அந்த 5 பீசஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டி எடுத்து வச்சுருங்க. வெயிட்டான ஒரு பொருளை அதுக்கு மேலே வச்சுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறத விட ஐஸ் ஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எம்டி பாட்டிலோட மூடி மாதிரியே நம்ம இப்போ ஐஸ் ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்களும் ஐஸ் ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இதுக்கு நான் ஷேப் கொடுக்கேன். ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற இந்த பின்னை வந்து எடுத்துக்கோங்க. நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி நான் இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேமரை யூஸ் பண்ணி நான் இதை சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓல்டு கீ செயின் உள்ள செயினை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயிலையும் நான் வந்து உஜாலா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கலர் பண்ணுவோம்ல அதையும் எடுத்துக்கிறேன். எம்டி பாட்டிலில் ஒரே ஒரு ட்ராப் உஜாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் வாட்டர் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதையும் சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். குட்டி பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சொல்யூஷனை இப்போ ஊற்றிடுங்க. சின்ன பாட்டிலில் இப்போ ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். தண்ணியில் வந்து எப்போவுமே ஆயிலை ஊற்றினா வந்து அது மிதக்க தான் செய்யும். அதை நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தேன். ஆயிலும் வாட்டரும் எப்போவுமே மிக்ஸ் ஆகாது. ஆயிலோட டென்சிட்டி அடர்த்தி வந்து
தண்ணியோட கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆக மாட்டுக்கு. உஜாலாவோட ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வாட்டரோட உஜாலாவை ஆட் பண்ணதுனால தான் இப்போ ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட்டாக மிதக்குது.